கடந்த 22ஆம் தேதி பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை இந்திய ராணுவமானது பாகிஸ்தான் மீது நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் தற்பொழுது அவசர உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி இந்த அவசர உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து உரையாடிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி தலைமையில் இந்த அவசர உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவா, தற்போது பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து உங்க விவரங்களை பகிரலாம். பஹல்காமில் பயங்கரவாதிகள் தொடுத்த அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஆபரேஷன் சிந்தூருக்கான இந்த பதிலடி தாக்குதல் தொடங்கியதிலிருந்தே இந்திய பாகிஸ்தான் எல்லையில ஒரு தொடர் போர் பதற்றம் என்பது நீடித்து வருகிறது. இந்த போர் பதற்றத்தினுடைய ஒரு பகுதியாக பயங்கரவாதிகளை நோக்கி இந்தியா மேற்கொண்டு வந்த அதிரடி தாக்குதலில் துளியளவும் மனசாட்சி இல்லாமல் பாகிஸ்தான் சாதாரண மக்களை நோக்கி, அவருடைய குடியிருப்புகளை நோக்கி, அவர்களுடைய புனித தலங்களை நோக்கி தன்னுடைய தாக்குதலை இரவு முதலே மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே பஞ்சாபினுடைய பூஞ்ச் பகுதியில பொதுமக்களுடைய குடியிருப்பு பகுதியெல்லாம் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தன. அது மட்டுமில்லாமல் பஞ்சாபினுடைய அமிர்தசரத்தில் அந்த 2 பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் தாக்க முற்பட்ட போது அது இந்திய ஏவுகணை மூலமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய முயற்சிகள். இதனுடைய ஒரு தாக்கம் தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலாக நடைபெறக்கூடிய இந்த அவசர ஆலோசனை. துறை சார்ந்த செயலாளர்கள், மூத்த IAS அதிகாரிகளாக இருக்கக்கூடிய துறை சார்ந்த செயலாளர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அமிர்தசரஸ் வரை பாகிஸ்தானுடைய ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக பதிலடி வழங்க வேண்டும், அதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற போன்ற பல்வேறு ஆலோசனைகள் தான் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் பதற்ற சூழலால் மக்கள் அதிக அளவுல ஒரு அச்ச உணர்வுல இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். துறை சார்ந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல எவ்வித சுணக்கமும் இருக்கக்கூடாது என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் துறை சார்ந்த செயலாளர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே பஞ்சாப் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் வரை பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பறக்க விட்டு தாக்குதலை தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தான். ஆனால் இந்தியா ஒரே ஒரு தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் தற்போது வரை இந்தியாவை நோக்கி அவருடைய சிறிய அளவிலான தாக்குதல், அவருடைய ஒட்டுமொத்த பலமே இந்தியாவின் 10ல் 1 மடங்கு தான் இருக்கிறது. இருப்பினும் இந்தியா மேல் இருக்கக்கூடிய அச்சம் ஒரு புறம் இருந்தாலும் இந்தியா தொடுத்த தாக்குதலுக்கு தான் பதில் தாக்குதல் என்று பாகிஸ்தான் மூலமாக வழங்கப்படுகிறது. ஆனால் பயங்கரவாதிகள் மேல் இந்தியா தொடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாதிகளுக்காக அவர்கள் ஆதரவு தெரிவித்து சாதாரண மக்களை நோக்கி, அவர் குடியிருப்பதை நோக்கி இந்த தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்திய ஒரு ஏவுகணை பாகிஸ்தானுடைய வான்படை தலைமையகம் HQ-9 என்று சொல்லக்கூடிய அந்த வான்படை தலைமையகத்தை சேதப்படுத்தியிருக்கிறது. ஒரு எதிர் தாக்குதலை நடத்தி அவர்கள் ஏவுகணைகளை வீசக்கூடிய ஒரு தலைமையகமாக இருந்த அந்த ஹெட்குவார்டர்ஸ் 9 என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தற்போது இந்திய ஏவுகணையால் துல்லியமாக தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு சேதமடைந்திருப்பதாகவும் நம்பத்தகுந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது போன்ற தாக்குதல்கள் போர் பதற்றமான சூழல் நிலவக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இந்த துறை சார்ந்த அதிகாரிகளோடு நடத்தப்படக்கூடிய இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் எந்த விதமான துறை சார்ந்த சலுகைகள், துறை சார்ந்த திட்டங்கள், துறை சார்ந்த பணிகள் செய்வதில் எந்தவித சுணக்கமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுரையை பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக வழங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.